அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களுக்கு வாங்கிடுவோம். இந்த ஃப்ரெஷ்ஷாக பப்படம் பொறிச்சு வச்சுக்கிது. எங்கள் ஊரில் பப்படம்னு சொல்லுவோம். அரிசி மாவு செய்யப்பட பப்படம் அந்த மாதிரி இருக்குது. இது வாங்கின எங்களுக்கு சொன்னாக்கா இணை வாங்கணும், வாங்க சாப்பிடுவோம். தான் மற்ற முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இன்னைக்கு மித்வோ மீன் சாப்பாடு இருக்குது. மீனில் முள் இல்லாமல் அந்த அப்படியே ஒரு சைட் அப்படி பாதியை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பொரிச்சு அதில் கறி செஞ்சுக்கிறோம். சரியா, மீன் சாப்பிடுவோம். அடுத்ததாக பிரியாணி வேணும்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே டெலிஃபோன் அடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் பிரியாணி தரப்படும். சரிதானே, இன்ஷா அல்லாஹ். இப்போ பிரியாணி எப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நாங்கள் வீட்டில் சமையல் மாதிரி தான் இங்கே சமைக்கிறது. எப்படின்னு சொன்னாக்கா நிறைய சமைப்போம். வீட்டில் பெசுஃப் வந்து சொன்னாங்க எவ்வளோ அழகாக ஒரு ரசித்து சுவைச்சு சாப்பாடு கொடுப்போமோ அந்த மாதிரி செய்கிறது. ஆகவே எங்களுக்கு முன்கூட்டி டெலிஃபோன் அடிச்சுட்டு வாங்க. அடுத்ததாக புஃபேக்கு தானம்மா, இந்த புஃபேக்கு தானம்மாங்களா டெலிஃபோன் அடிச்சுட்டு வாங்க. ஏன்னு சொன்னாக்கா ரிசர்வ் பண்ணப்படுவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை சனி, இன்றைக்கி என்ன மீட் வேணாம், வியாழன் வெள்ளி சனிக்கிழமை எங்கள் புஃபே நடக்கும். 2 நாள் டைம் இருக்கிறதால அல்லாவுக்கு சொல்கிறேன், டெலிஃபோன் அடிச்சுக்கிறோங்க. எந்த டைம் சொல்லி ஃபிக்ஸட் பண்ணிக்கொள்வோம். அப்போ நாங்கள் உங்களுக்காக வேண்டி ஒதுக்கி வச்சுருவோம். அடுத்து அப்புறம் எல்லோரும் வெளியே நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரியா, பிள்ளைகள் விட்டுறக்கூடாது எந்த விஷயத்துலையுமே. வாங்க காசு வாங்கிட்டு போயிட்டு வாங்க, சாப்பாடு கொடுக்காம நாங்கள் இல்லை. வயிறார சாப்பிடுங்கள், நல்ல வயிறு குழுவுங்க, சிரிங்கள், மாஷாரான்னு சந்தோஷமாக இருப்பாங்க. மற்றபடி வந்து இந்த தடவை நாங்கள் போடுற சாப்பாடுகள் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா சொல்ல மாட்டேன்னு. காரணம் என்ன சொன்னாலும் இது உபராஷம். சரிதானே, நீங்கள் வந்து பார்த்து சாப்பிட்டு சொல்லும்போது ஜபம்போது நாங்கள் வாழ்க்கையிலே இப்படி சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சாப்பாடு இன்றைக்கி வரும்போது ஒரே ஒரு ஆள் நான் மிஸ் பண்ணுறேன். யாருன்னு சொன்னாக்கா நம்ம சங்கர். சரியா, சங்கர் வந்து ஊரில் போய்க்கிறாரு ஸ்ரீலங்காவுக்கு. அவர் இன்னைக்கும் சந்தோஷமாக இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஊரில் போயிருக்கீங்களோ அத்தனை ஊரில் நல்லதாக அமையவன் கெசுண்டான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும், எங்களோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நான் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். டெலிஃபோன் அடிங்க, புஃபேக்கு இங்கே டீஸ் ரெசர்வ் பண்ணணும். சரிதாம்மா, வேற என்ன சொல்கிறதுக்கு, அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருங்க, அதான் சொல்லணும். எல்லோரும் ஒத்துமையாக குடும்பத்தோட ஒத்துமையாக வாழுங்க. கொண்டாட்டி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் ஒத்துமையாக வாழணும்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம எல்லாருமே கொண்டு பண்ணணும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.